இந்தியாவிற்கு ஒரு ஒலிம்பியாடு தங்கம், 2வது தங்க பதக்கம் இன்னைக்கு கிடைக்குமா? இதுதான் ஒரு வரி சுருக்கமா நம்ம 10வது சுற்று ஆஃப் 2024 சதுரங்க ஒலிம்பியாடோட இதை பத்தி பார்த்தோம்னா, இதை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, நான் சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் பிரியதர்ஷன் கண்ணப்பன். இது உங்க செஸ் கஜா சேனல். நம்ம தொடர்ந்து சதுரங்க ஒலிம்பியாடோட எல்லா முடிவுகளும் என்னென்ன நடந்துன்னு பார்த்துக்கிட்டே வர்றோம். கிட்டத்தட்ட இறுதி இதுக்கு வந்துட்டோம். ஏன்னா 10 சுற்றுக்கள், நேத்து 10வது சுற்று, இன்னைக்கு 11வது சுற்று நடக்க போகுது. 10வது சுற்று எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி இந்திய ரசிகர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஓப்பன் செக்ஷன்ல இந்தியா நேத்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை 2.5 1.5ன்னு ஜெயிச்சது. இது ஜெயிச்சதுனால தங்கம் ஒரு 99% உறுதி செய்யப்பட்டதுன்னு சொல்லுவேன். தங்க பதக்கம் இந்திய அணிக்கு. அந்த 1% ஏன் இன்னும் நான் சொல்ல முடியாதுங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதை நான் சொல்லிடுறேன். முதல்ல இந்தியா எப்படி யூஎஸ் ஜெயிச்சாங்க நேத்து அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா குகேஷ் அருமையா விளையாண்டு ஃபேபியானோ கருவானாவை ஜெயிச்சாரு. அண்ட் அர்ஜுன் எரிகேசியும் டொமிங்குஸ் பெரஸை ஜெயிச்சது. இதுல முக்கியமா அர்ஜுன் ஆரம்பத்துல இருந்தே ஒரு பலமான ஒரு பொசிஷன்ல இருந்தாரு டொமிங்கஸ் பெரஸோட. அதோடைய விளைவாக நல்ல ஒரு வென்னு. எதிர்பாராதது கொஞ்சம் ஒரே ஒரு லாஸ் அப்படின்னு பார்த்தா, இந்தியா பிரக்னானந்தா சோ வெஸ்லிட்ட தோத்தது. பட் ஆனா அதை குகேஷும் அர்ஜுனும் ஜெயிச்சு அதை ஈடுகட்டி 2.5 1.5 அப்படின்னு இந்தியாவிற்கு நேற்று வெற்றியை தேடி தந்துட்டாங்க யூஎஸோட. இது ஒரு மிகப்பெரிய ரிசல்ட். ஸோ இதெல்லாம் இப்ப பார்த்தோம்னா, இதுபடி இப்ப மேட்ச் புள்ளிகள் படி 19 புள்ளிகள்ல இந்தியா இருக்கு. 20 தான் மேக்சிமம் எடுத்திருக்க முடியும், அதுல 19 எடுத்துருச்சு. மிகவும் நல்ல ஒரு நல்ல விட ரொம்ப டாமினேட்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவேன். ஒரு ஒரு 3-4 பதிவுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், 19 புள்ளிகள் எடுக்கிற அணி தான் ஒலிம்பியாட் எப்பயுமே ஜெயிப்பாங்கன்னு. அதை ஒரு சுற்றுக்கு முன்னாடியே இந்தியா அச்சீவ் பண்ணிருச்சு. 11 சுற்றுனா 10 சுற்றுக்குள்ளேயே 19 மேட்ச் புள்ளிகளை இந்தியா வாங்கிடுச்சு. இன்றைய சுற்றுல இந்தியா ஜெயிச்சிரும். அதுதான் கணிப்புகள். அதை பத்தியும் நான் பேசுறேன். ஆனா 19 புள்ளிகள் இருக்கிறதுனால இந்தியாவுக்கு அடுத்து இருக்கிறது சைனா தான் 17 மேட்ச் புள்ளிகளோட. ஸோ 2 மேட்ச் புள்ளிகள் பின்னாடி இருக்கிறதுனால சைனாவால இந்தியாவை ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ல ஒருவேளை 11வது சுற்றுல இந்தியாவுக்கு எதுவுமே சாதகமா நடக்கல, எல்லாமே சைனாவுடைய போர்ட்ல சாதகமா நடந்தது, அந்த மாதிரி இருக்கும் ஒரே ஒரு காரணத்துல வேணா இந்தியாவால தங்கம்கான வாய்ப்பு இல்லாம இருக்கலாமே. ஆனா அதனாலதான் நான் சொன்னேன், 99% கன்ஃபார்ம்டு தான் இந்தியாவுக்கு தங்க மெடல் ஓப்பன் செக்ஷன்ல. அந்த 1% இந்த மாதிரி ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷனுக்காக சொல்லப்படுறது. பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஆட்டம் 10வது சுற்றுனா சைனா உஸ்பெகிஸ்தானோட ஆடினது. சைனா 2.5 1.5ன்னு உஸ்பெகிஸ்தானை ஜெயிச்சிட்டாங்க. அதுல பார்த்தோம்னா வே ஈயும் யூ யாங்கியும் ஜெயிச்சது. உஸ்பெகிஸ்தானுக்காக ஷம்சுதீன் ஒகிடோவ் ஜெயிச்சது. இதனால் 2.5 1.5ன்னு சைனாவுக்கு சாதகமான ரிசல்ட்டாக நடந்துச்சு. இப்ப நம்மளுடைய ரேங்கிங்ஸ் பார்த்தோம்னா 10 சுற்றுக்கு அப்புறம் இந்தியா 19 மேட்ச் புள்ளிகளுடையும் சைனா 17 மேட்ச் புள்ளிகளுடையும், யாரும் எதிர்பாராமல் ஸ்லோவேனியா 16 மேட்ச் புள்ளிகளோட, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவும் உஸ்பெகிஸ்தானும் 15 மேட்ச் புள்ளிகளோட இதுதான் முதல் 5 ரேங்கிங்ல இருக்காங்க இப்போதைக்கு 10வது சுற்றின் முடிவுகள்ல. சரி, 11வது சுற்று இன்னைக்கு யாரோட விளையாட போறாங்க இந்தியா அப்படின்னு பார்த்தா ஸ்லோவேனியாவோட விளையாட போறாங்க. ஸ்லோவேனியா அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த அணி கிடையாது. ஆனா அவங்கள அவ்வளவு எளிதாகவும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த அணி தான் ஒரு 2 சுற்றுகளுக்கு முன்னாடி நார்வேயை ஜெயிச்சவங்க, மேக்னஸ் கால்சனோட அணியை ஜெயிச்சவங்க. அவ்வளவு பலம் அவங்களுடைய வீரர்களுடைய ரேட்டிங் புள்ளிகள்ல இல்லைனாலும் இந்த போட்டி ஒலிம்பியாட்ல பிரமாதமா விளையாண்டதுனாலதான் 26வது ஸ்டார்டிங் ரேங்க்ல இருந்த ஒரு அணி 10வது சுற்று முடிவுல 3வது ரேங்கிங்ல இருக்காங்க அப்படிங்கறது நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும். சோ இந்திய அணிப்படி பாத்தீங்கன்னா பெரிய வீரர்கள்ல எதுவும் மாற்றமும் இல்லை. அதேபடி எப்பயும் போல குகேஷ் விளையாடுறாரு முதல் போர்ட்ல, பிரக்னானந்தா 2வது போர்ட்ல, அர்ஜுன் எரிகேசி 3ஆம் போர்ட், விதித் குஜராத்தி 4வது போர்ட்ல. ஸ்லோவேனியாவுக்கு பார்த்தா விளாடிமிர் ஃபெடோசியவ் முதல் போர்டிலையும், ஆண்டன் டெம்செங்கோ 2வது போர்டிலையும், ஜான் சுபெல் 3வது போர்டிலையும், மட்டே செபேனிக் 4வது போர்டிலையும் விளையாடுறாங்க. இதுல என்னன்னா ஸ்லோவேனியாவின் வீரர்கள்ல முக்கியமா 3 4 2வது போர்டு 2 3 4 இந்த 3 போர்டுலையுமே இந்திய வீரர்களுக்கு ரேட்டிங் வித்தியாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்ல இருந்து 200 பாயிண்ட் வரைக்கும் இந்திய வீரர்கள் அதிகமா இருக்காங்க. ஸோ என்னைய கேட்டீங்கன்னா இந்தியா இன்னைக்கு ஒரு 3-1 இல்ல 3.5 ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு ரொம்ப அதிகம். அண்ட் இந்திய வீரர்கள் இன்னைக்கு ஜெயிக்க தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிரா பண்ணாலே போதும் தங்கம்க்கு. ஆனாலும்
இவ்வளவு ரேட்டிங் புள்ளிகள் ஒரு முன்னிலையில இருக்கும் பொழுது, அதுவும் எல்லாரும் நல்ல ஃபார்ம்ல இருக்கையில யாரும் வந்து டிரா எடுத்துக்கணும்னு விருப்பப்பட மாட்டாங்கிறது என்னுடைய கணிப்பு. எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இப்ப வந்து பெண்களுடைய செக்ஷனுக்கு போனோம்னா, இங்க வந்து ஒரே கலேபரம், ஒரே ஒரு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத மாதிரி இருக்கு ஒரு 11வது சுற்றுல. ஏன்னா அத்தனை வாய்ப்புகள், பெர்முடேஷன்ஸ், காம்பினேஷன் இருக்கு. முதல்ல 10வது சுற்றுல என்ன நடந்ததுன்னு பார்த்துருவோம். ஜார்ஜியாவும் கசகஸ்தானும் விளையாண்டாங்க. 2-2ன்னு டிராவ் ஆயிடுச்சு. ஆனா ஜார்ஜியா ஜெயிக்கும்னு ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இது. ஏன்னா வந்து 4வது போர்ட் ஜார்ஜியா, பேலா கொட்டனாஷ்விலிங்கிறவங்க கிட்டத்தட்ட மிகவும் ஒரு அருமையான ஒரு பொசிஷன் வச்சிருந்தாங்க. ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கல. அவங்க வந்து அதை கொஞ்சம் அதை வந்து ஒழுங்கா கன்வெர்ட் பண்ணாம அந்த அட்வான்டேஜ் அதை விட்டுட்டாங்க. அதனால அந்த கேமும் சமநிலை வந்துருச்சு, டிராவ் ஆயிடுச்சு 2-2ன்னு. சரி, இந்தியா எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா வந்து சைனாவை 2-1 ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் என்ன நடந்ததுன்னா, முக்கியமா 3வது போர்டுல இந்தியாவுக்காக திவ்யா தேஷ்முக் ஒரு முக்கியமான ஒரு வெற்றியை வந்து நேற்று தேடி தந்து இந்திய அணிக்கும் ஒரு வெற்றியை தேடி தந்திருக்காங்க. ஆனா மித்த ஆட்டங்கள் எல்லாமே வந்து சமநிலைக்கு வந்துச்சு, டிராவ் ஆயிடுச்சு. துரோணவல்லி ஹரிகாவாக இருந்தாலும், வைஷாலியாக இருந்தாலும், வந்திகா அகர்வாலாக. ஆனா திவ்யா ஜெயிச்சதன் விளைவாக 2-1 இந்தியா சைனாவை வந்து நேற்று ஜெயிச்சது. சோ இப்ப பார்த்தோம்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ரேங்கிங்ஸ் 10 சுற்றுகளுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா, இந்தியா திருப்பி வந்து அந்த லீடர் போர்டுல முதல் நிலைக்கு வந்துட்டாங்க. இப்ப நேத்து வந்து இல்லாம இருந்தாங்க, கொஞ்சம் கீழே வந்துட்டாங்க. திருப்பி முதல் நிலைக்கு வந்துட்டாங்க. ஆனா இந்தியாவும் கசகஸ்தானும் ஒரே 17 மேட்ச் புள்ளிகளோட இருக்காங்க. 16 மேட்ச் புள்ளிகள்ல யூஎஸும் போலண்டும் இருக்காங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்க சூழ்நிலை. ஆனா இந்தியாவுக்கு அந்த டை பிரேக்ஸ் நம்ம சொல்லக்கூடிய இது வந்து அதிகமாக இருக்கு கசகஸ்தானை விட. அதனால் 10 சுற்றின் முடிவுகள்ல மேட்ச் புள்ளிகள் ஒரே மாதிரி இந்தியாவும் கசகஸ்தான் இருந்தாலும் டை பிரேக்ஸ்ல இந்தியா கொஞ்சம் முன்னிலையில இருக்காங்க. இப்ப 11வது சுற்று யாரோட விளையாட போறாங்கன்னு பார்த்தா, கசகஸ்தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட விளையாட போறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு கடினமான போட்டியா இருக்க போகுது. ஏன்னா இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பதக்கம் அந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது வந்து அவங்க அணிகள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்னன்னா, நல்ல சதுரங்க மூவ்ஸ் நகர்த்துறதை விட அந்த நர்வ்ஸ், அந்த ஒரு டென்ஷனை வந்து ஒழுங்கா ஹேண்டில் பண்றது, அந்த ஒரு பதட்டமான நிலை, அந்த ஒரு இது இருக்கும்ல, நம்மளால வந்து இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ அப்படின்னு நம்ம நாட்டுக்காக நம்ம அந்த இதெல்லாம் இல்லாம கொஞ்சம் அமைதியா விளையாடணும். அதுதான் வந்து முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டிகள்ல. ஸோ கசகஸ்தான் யுஎஸ் மேட்ச்ல வந்து என்ன நடக்குங்கிறது தெரியல. ஏன்னா எந்த கிட்டத்தட்ட இரண்டுமே ஒரு சம பலம் உள்ள அணிகள். அதனால நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்னு நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, என்னை கேட்டீங்கன்னா வந்து கசகஸ்தானுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன பெனிஃபிட் ஆஃப் இது தருவேன். அவங்க ஜெயிக்க வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு. ஏன்னா வந்து அவங்க தொடர்ந்து அந்த மேலே விளையாண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அணியா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன அதிக வாய்ப்பு யுஎஸ் ஜெயிச்சிருவாங்கிறது என்னுடைய கணிப்பு. சரி, இந்தியா யாரோட விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்திய பெண்கள் அணி வந்து அசர்பைஜானோட விளையாடுறாங்க. அசர்பைஜான் அணியை பத்தி நம்ம ஒரு ஒரு அனாலிசிஸ் பண்றோம் அப்படின்னா, மிகவும் வந்து ரொம்ப வீக்னஸ் இல்லாம ரொம்ப ஒரு நல்ல வெல் ரவுண்டட் ஆல் ரவுண்டட் டீம் அப்படின்னு சொல்லலாம் அசர்பைஜானோடது. இந்திய அணி அளவுக்கு ரேட்டிங் புள்ளிகள்ல பலம் இல்லைனாலும் ஒரு ஆல் ரவுண்டர் டீம் அசர்பைஜான். அவங்களோட இந்தியா ஆடுறாங்க. முதல் போர்ட்ல இந்தியாவோட துரோணவல்லி ஹரிகா, குனாய் முகமது ஜாதாங்கிற அசர்பைஜான் பேரோட ஆடுறாங்க. இல்ல முக்கியமா இந்திய ரசிகர்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நேத்து ஹரிகாவும் சரி வைஷாலியும் சரி அவங்களுடைய 10வது சுற்றுல அவங்க கேமை டிராப் பண்ணதன் விளைவாக அந்த நடுவுல கொஞ்சம் தோத்துக்கிட்டு இருந்ததோட அந்த ஒரு ஃபார்ம்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நேத்து நடந்த டிரானால இவங்க 2 பேருமே இன்றைய வந்து அவங்களுடைய சிறந்த ஆட்டத்தை கொடுப்பாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஹரிகா வந்து முகமது ஜாதா குனாயோடையும், வைஷாலி வந்து ஃபத்தாலியா உல்வியாங்கிற அசர்பைஜான் வீராங்கனையுடன், திவ்யா தேஷ்முக் பெய்துலேவா கோபர்ங்கிற வீராங்கனையுடன், வந்திகா அகர்வால் பலஜேவா கானும்னு அசர்பைஜான் வீராங்கனை விளையாடுறாங்க. நான் முக்கியமா எதிர்பார்க்கிறது திவ்யா தேஷ்முக்கு இன்றைக்கும் ஜெயிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மிகவும் சிறந்த ஒரு ஒலிம்பியாடு பெர்ஃபார்மன்ஸ் இது திவ்யா தேஷ்முக்கு. அப்படியே விளையாண்டு கிட்டத்தட்ட எல்லா கேமுமே ஜெயிச்சு இந்தியன் அணியின் மிகவும் முக்கியமான ஒரு பங்களிப்பு வந்து திவ்யா தேஷ்முக்கோடது பெண்கள் இதுல அப்படின்னு நான் சொல்லணும்னா, இன்றும் ஜெயிச்சிருவாங்கிறது என்னுடைய கணிப்பு. இந்தியா இன்னைக்கு அசர்பைஜானை வந்து என்னுடைய இதுபடி பார்த்தாங்கன்னா 2-1 அப்படின்னு ஜெயிச்சிரும். அப்படி ஜெயிச்சா திவ்யா தேஷ்முக்குடைய வெற்றியினாலும் பாக்கி ஆட்டங்கள்ல வந்து ஒரு டிராவ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கணிப்பு. ஆனா சொன்னபடி
இந்த மாதிரி சுற்றுக்கள்ல வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம எதிர்பார்த்ததுல இருந்து எப்படி வேணாலும் போகலாம். நமக்கு வந்து தெரியாது. அப்படிதான். முக்கியமா இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஜென்ரலா நம்ம பார்த்தோம்னா, இந்த சுற்றுக்கள் எப்பயுமே வந்து கொஞ்சம் லேட்டா ஒவ்வொரு ரவுண்டும் நடக்கும். அதாவது 3 மணி ஹங்கேரி நேரத்துக்கு நடக்கும். ஆனா இது கடைசி சுற்றுனால நெறைய அணிகள் வந்து இன்னைக்கு இந்த கடைசி சுற்ற விளையாண்டுட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃப்ளைட்ட பிடிக்கணுமா இருக்கும். இதான் ஒரு காரணம் இருக்கலாம். அவங்க வந்து தொடர்ந்த ரொம்ப அடுத்த நாளும் இருந்துதான். அதனால இன்றைய சுற்று வந்து 11 மணி ஹங்கேரி நேரத்துக்கு ஆரம்பிக்குது. முன்கூட்டியே ஆரம்பிக்குது. அதாவது இந்திய நேரப்படி 2:30 மணிக்கு ஆரம்பிக்குது. நம்ம மித்த சுற்றுகள்லாம் பார்த்தா 6:30 மணி இந்திய நேரத்துக்கு தான் நடக்கும். இன்றைக்கு 2:30 மணி இந்திய நேரத்துக்கு நடக்குது. அதனால வந்து 2:30 மணிக்கே நீங்க வந்து இந்த சுற்றுக்கு எங்கேயாவது நீங்க வந்து உங்களுடைய ஆன்லைன்ல முக்கியமான சொன்னபடி யூடியூப்லயோ இல்ல லீச்சர்ஸ்லயோ வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்க. இந்தியா பெண்கள் அணியும் இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்க்கணும்னா 2:30 மணில இருந்து நீங்க வந்து இந்திய ரசிகர்களா இருந்தா வந்து உங்களுடைய இந்திய அணிக்கு உங்களுடைய ஆதரவை நீங்க தரலாம். மேட்ச் லைவா பார்த்து ஆன்லைன்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இந்தியாவிற்கு வந்து பெண்கள் இதுலயும் தங்கம் கிடைச்சா கிட்டத்தட்ட 2 இதுலயும் தங்கம் கிடைக்கும். நான் முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த பாட்காஸ்ட் பண்ணையில ஆடியோல நான் சொல்லந்தான் 2ம் கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து ரொம்ப அரிதான ஒரு விஷயம். 2 ஓப்பன் செக்ஷன்லயும் சரி, உமன் செக்ஷன்லயும் சரி அதே நாடு ஜெயிக்கிறதுங்கிறது. இந்தியாவுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு தங்கம் கிட்டத்தட்ட உறுதி நான் சொல்ல முடியும். இந்த பெண்கள் சுற்றல் செக்ஷன்ல வந்து தங்கம் கிடைக்குதா இல்லையாங்கிறது இன்றையோட சுற்று வச்சு முடிவாக போகுது. பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு. இது வரைக்கும் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, நான் உங்க சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் பிரியதர்ஷன் கண்ணப்பன். இது செஸ் கஜா சேனல். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாங்க. சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. எங்களுடைய எல்லா சோஷியல் மீடியால வந்து லைக் பண்ணுங்க. எல்லாமே பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.